ஓகே, இப்போ ரேடியம்ங்கிற தனிமம் வந்து 3 ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதணும்? ஈக்குவேஷனாக எழுதணும். இந்த கொஸ்டினை இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். ரேடியம் ஓகேங்களா, என்ன அணியன் 88, நிறையன் 226, சிதைவடையுது. சிதைவடைஞ்சு என்ன வருது? 3 ஆல்ஃபா பார்ட்டிகளாக வருது. ஆல்ஃபாங்கிறது யார்? ஹீலியம் அணுவா, ஹீலியம் உட்கருவா? ஹீலியம் உட்கரு. ஹீலியம் அணுவுக்கும் ஹீலியம் உட்கருவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இதானே ஹீலியம். ஓகே, இது 2 4. புரோட்டானோட எண்ணிக்கை எத்தனை? அணியன் எத்தனையோ அத்தனை தான் புரோட்டான் எண்ணிக்கை 2. நியூட்ரான் எண்ணிக்கை எத்தனை? நிறை எண்ணையும் அணி எண்ணையும் கழிச்சா நியூட்ரான் எண்ணிக்கை. அப்போ இது என்னது? நிறையன். இது என்னது? அணியன். அப்போ நியூட்ரான் எண்ணிக்கைக்கு A - Z. ஓகேங்களா? அப்போ நியூட்ரான் எண்ணிக்கைனா நிறையன் சேய் தனிமத்தோட நிறை எண்ணையும் சேய் தனிமத்தோட அணி எண்ணையும் கழிச்சா அது வந்துடும். ஓகேங்களா? சரி, அப்போ 3 ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாங்கிறது ஹீலியம் தானே. அப்போ ஹீலியம். ஹீலியம் உட்கருவில் எலக்ட்ரான் கிடையாது. அப்போ எத்தனை புரோட்டான் இருக்குது? 2 புரோட்டான். எத்தனை நியூட்ரான் இருக்குது? இதுலேருந்து இதை கழிச்சா 2 நியூட்ரான். ஆனால் ஹீலியம் அணுவில் 2 புரோட்டான், 2 நியூட்ரான், 2 எலக்ட்ரான். பார்த்து பார்த்துங்க. ப்ளஸ் சேய் அணுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? ஒயின்னு வச்சுக்கலாமா? நம்ம 10 வைக்கிறது தானே. உங்களுக்கு என்ன வேணும் ஆன்சரு? நியூட்ரான். அதுக்கு என்ன வேணும்? ஏவும் இசட்டும் வேணும். ரெண்டையும் கழிக்கணும். ஏ எங்கே வரும்? மேலே வரும். இசட் இங்கே வரும். அவ்வளோதான், கிளியர். இப்போ நம்ம ஈக்குவேஷன் மாதிரி போட வேண்டியதான். இப்போ பாருங்கள், மேலே உள்ளதெல்லாம் நிறைய என்ன பாருங்கள், 226. இது ஈக்குவேஷன் சமன்பாடு தானே. அப்போ சமம் சீக்குவல்ட்டு இது எத்தனை ஆல்ஃபா பார்ட்டிக்கல்? 3. நிறைய எத்தனை? 4. 3 12. மேலே உள்ளதை மட்டும் பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு என்ன வேணும்? ஏ. மேலே உள்ளதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஏ அப்படியா? அப்போ ஏ சீக்குவல்ட்டு என்ன வரும்? 226ல் 12 கழிக்க வேண்டியதான். 12 கழிச்சா என்ன வரும்? 6ல் 2 போச்சுன்னா 4, 214ன்னு வரும். இது யார்? ஏ. அடுத்து என்ன வேணும்? இசட். இசட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? கீழே உள்ளதெல்லாம் பாருங்கள். 88 சீக்குவல்ட்டு 2 6 ப்ளஸ்ஸு இசட்டு. ஓகேங்களா? அப்போ இசட் சீக்குவல்ட்டு என்ன வரும்? 88 ப்ளஸ் 6 வந்து சைட் போனால் -6. அப்போ என்ன வரும்? 82ன்னு வரும். கரெக்டாக? ரைட், அவ்வளோதான். ஏ கண்டுபிடிச்சாச்சு, இசட் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் கழிக்க வேண்டியதான். அப்போ ரெண்டையும் கழிங்க. அப்போ தான் நியூட்ரான் இன்றைக்கி வரும். 214 மைனஸ் அப்படியே போட்டுங்க. 4ல் 2 போச்சுன்னா 2, 21ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 13ன்னு வருமா? 13. அப்போ நியூட்ரான் எண்ணிக்கை வந்து உங்களுக்கு 132. லாஸ்ட்டாக ஒரு சின்ன தகவல். ரேடியத்தை கண்டுபிடிச்சது யார்? மேரி கியூரி. மேரி கியூரி எந்த கண்ட்ரி? போலாந்து. அவங்க இன்னொரு தனிமம் என்ன கண்டுபிடிச்சாங்க? பொலோனியம். ஏன்? அவங்க பிறந்தது போலாந்து கண்ட்ரிங்கனால அந்த பேர் நாமும் பொலோனியம்னு வச்சுட்டாங்க. ஓகேங்களா?